ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பைத்தானில் பிரிண்ட் அண்ட் கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அதுக்குள்ளே நீங்கள் என்ன போட்டாலும் அது டெர்மினலில் டெக்ஸ்ட்டாக வரும். டெக்ஸ்ட்டு சொல்ல முடியாது, நம்பர்ஸாக கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள், பைரேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வராது. இங்கே பிரிண்ட்டுன்னு டைப் பண்ணிக்கிறேன். எப்போவுமே பிரிண்ட் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இந்த சர்க்கிள் ப்ராக்கெட்ஸ் தான் கொடுக்கணும். போட்டு இப்போ 5ன்னு கொடுக்குறேன். உள்ளே ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்கேன்னா இப்போ ரன் பண்ணுறேன். அந்த ப்ளே பட்டன் கிளிக் பண்ணாவே ரன் ஆகிடும். 5 பிரிண்ட் ஆகிடுச்சா? இப்போ 10 கொடுக்குறேன். 10 வந்துச்சா? இப்போது 5 + 5 கொடுக்குறேன். இப்போ அது 10ன்னு காட்டும். மைனஸ் கொடுத்தா 0ன்னு வருது. 5 - 5 0. டிவைட் கொடுத்தா 1 தான் வரும். 1.0ன்னு வருது. டெசிமலில் தான் அது இது பண்ணும். இங்கே டெசிமலில் ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க பைத்தானில். இப்போ 2 இது பண்ணால் 5 1ன்னு காட்டுதா? இப்போது பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டரை காட்டும். ரிமைண்டர் 5 சாரி ஆண்டுன்னு கொடுத்துட்டேன். பர்சன்டேஜுக்கு பதிலாக 0ன்னு காட்டுது. ஏன்னா 5 ÷ 5 1.0. ரிமைண்டரை 0 தான், அதனால் காட்டுது. இப்போ டெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். நீங்கள் நார்மலாக டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா எரர் தான் காட்டும். இது பேர் எரரு. நேம் எரர். நேம் GEHE இஸ் நாட் டிஃபைன். இது குறிக்கலன்னு காட்டுது. இதெல்லாம் வரக்கூடாது. நீங்கள் ஸ்ட்ரிங்காக தான் ஒரு ஆல்பாபெட்ஸை கொடுக்கணும். ஸ்ட்ரிங்குன்னு வீடியோ நான் இன்னும் போடல. நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக தான் இருக்கும், அப்போ போய் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள், இது ஸ்ட்ரிங்குக்கு டபுள் கோட் சிங்கிள் கோட் இது ரெண்டுத்தில் எது கொடுக்கணும்? ஏதாவது கொடுத்தா போதும். இப்போது சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ கொடுத்துட்டேன்னா இப்போ ரன் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் மை சேனல் வந்துச்சா? இப்போ நீங்கள் டபுள் கோட்டில் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, சிங்கிள் கோட்டில் கூட கொடுக்கலாம். இப்போயும் அதே தான். இப்போ கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அதை என்ன வெப்சைட்டில் அந்த மாதிரி வெளியிடுறீங்க, அப்போ கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகும். அவங்களுக்கு இது என்ன யூஸ் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு. அதனால நம்ம இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். இந்த கமெண்ட்டுக்கு ஹேஷ்டேக் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஹேஷ்டேக் இல்லை, ஹேஷு. இப்போ இந்த ஹேஷ் போட்டாலே அது கமெண்ட்டுன்னு அர்த்தம். அதுக்குள்ளே எது வேணால் டைப் பண்ணிக்கலாம். இந்த இதுவும் எடுத்துக்காது. இப்போ வெறும் டைப் பண்ணிங்கன்னா எரர் காட்டும். இப்போ ஒரு முக்கியமான லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை யாரும் எரஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் ஆகும்ன்றதுக்கு கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். கமெண்ட்லேயே 2 டைப் ஆஃப் கமெண்ட் இருக்குது. சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டிபிள் லைன் கமெண்ட். சிங்கிள் லைனை இந்த ஹேஷ் யூஸ் பண்ணுவாங்க. திஸ்
This is to subscribe. இதுக்கெல்லாம் மல்டிபிள் லைனுக்கு இதே சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸை 3 தடவை வச்சா அது மல்டிபிள். இப்போ எல்லாமே கமெண்ட் ஆயிடுச்சா? இப்போது இதுக்குள்ளே என்ன எழுதுனாலும் கமெண்ட்டு. ஆனால் இதில் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லைன் போட்டு எழுதுனீங்கன்னா கமெண்ட் ஆகாது. இது நடுவில் எத்தனை வேணால் எழுதுங்க, அதெல்லாம் கமெண்ட்டு தான். இப்போ பாருங்கள், this is multiple line comment. Single line comment. இதுதான். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.